வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பக்குவம். கதைக்குள்ள போலாமா? வாசலில் தோரணங்களும் சீரியல் செட்டுகளும் மேளங்களும் என அந்த கல்யாண மண்டபம் அன்று கோலாகலமாக இருக்க, உள்ளே மட்டும் ஏதோ ஒரு சிறு சலசலப்பு நடந்து கொண்டிருந்தது. காரில் இருந்து இறங்கி உள்ளே சென்ற நந்தகோபாலும் அவரது மனைவி பார்வதியும் ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே தயக்கத்துடன் செல்ல, அவர்கள் மகன் கோகுல் காரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தான். அப்பா, என்னப்பா, கல்யாண வீடு கலகலப்பா இருக்குன்னு தெரியும். ஆனா இங்க என்னவோ கலவரம் போல இல்ல இருக்கு. மாப்பிள்ள மணமேடையில உட்காராம மாலையும் கழுத்துமா கீழே நின்னுட்டு இருக்காரு. அவரை சுத்தி எல்லாரும் என்னவோ டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா இது என்று கோகுல் நந்தகோபாலை கேட்க, அதுதான்ப்பா தெரியல. சண்முகம் அங்கதான் நின்னுட்டு இருக்கான் பாரு என்று அவர் கூறியதும், ஆமாங்க, ஆனா அண்ணன் ஏன் அழுத்துட்டு இருக்காரு என்று பார்வதி ஒன்றும் புரியாமல் கேட்டாள். ஆமா, அழுதுகிட்டு தான் இருக்கான். சரி இரு, என்னன்னு பாப்போம் என்று கடகடவென அந்த கூட்டத்தின் அருகில் சென்ற நந்தகோபாலை பார்த்ததும் சண்முகத்திற்கு துக்கம் அடக்க முடியாமல் வந்தது. அவர் கடகடவென தனது நண்பரிடம் ஓடி வந்தார். என்னடா சண்முகம், எப்படி இருக்க? பார்த்து எத்தனை வருஷமாச்சு? அது இருக்கட்டும், என்ன இது, முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது, ஆனா மாப்பிள்ள மணமடையில உட்காராம இங்க நின்னு ஏதோ பேசிட்டு இருக்காரு. குழந்தை சைலஜா எங்க என்று சுற்றி பார்த்தார். அவ உள்ள அழுதுட்டு இருக்கா. என்னது, அழறாளா? எதுக்கு என்ன நந்தகோபால் அலறி கொண்டு கேட்க, நான் என்னத்த சொல்றதுடா, ஒரே பொண்ணு, அம்மா இல்லாத பொண்ணுன்னு நான் அவளை பார்த்து பார்த்து வளர்த்தண்டா. அவளும் அடக்க உடக்கமா தான் வளர்ந்தா. டிகிரி முடிச்சதும் நல்ல இடமா வரவே சரி நம்ம உடம்புல தெம்பு இருக்கும் போதே அவளை கரை சேர்த்துடணுன்னு கடனை உடனே வாங்கி அவ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு தான் இருந்தது. நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா உனக்கு எதுக்கு இவ்வளவு சந்தோஷம்னு அந்த ஆண்டவன் நினைச்சிட்டாரு போல இருக்கு என்று விம்மினார் சண்முகம். டேய், என்னடா சொல்ற, புரியுற மாதிரி சொல்லு என்றார் நந்தகோபால் பதட்டமாக. யாரோ என் பொண்ணு நடத்த சரியில்லை, அவ ஒழுக்கம் கெட்டவன்னு மாப்பிள்ளைக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம அவருக்கு என் பொண்ணோட தப்பான போட்டோ எல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஆனா நான் என் பொண்ணு அப்படி வளர்க்கல. அவளுக்கு அதெல்லாம் ஒன்னும் தெரியாதுன்னு சத்தியம் பண்றா. அவ படிச்சது கூட லேடிஸ் காலேஜ் தான். அவளுக்கு எந்த பசங்க கூடவும் பழக்கம் இல்ல. இது யாரோ வேணும்னு பொறாமையில பண்ணதுதான், அது நல்லாவே தெரியுது. ஆனா மாப்பிள்ள கடைசி நேரத்துல வந்து இப்படி தகராறு பண்றாரு. இதையெல்லாம் கேட்ட கோகுல் ஒரு அடி முன்னால் வந்து நின்று கொண்டு மாப்பிள்ளையை பார்த்தான். ஏன் மிஸ்டர், இதெல்லாம் உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது என்று கேட்க, லெட்டர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்தது. நான் அப்பவே எங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். ஆனா அவங்கதான் இது யாரோ வேண்டாதவங்க பண்ண வேலையா இருக்கும், இத பெருசுப்படுத்தாதன்னு சொன்னாங்க. சரின்னு நானும் அமைதியாகிட்டேன். சரி, அப்படி இருந்திருக்கலாமே. ஆனா இப்ப எதுக்கு கல்யாணத்தை நிறுத்தணும்? சார், இதோ பாருங்க இந்த போட்டோஸ. காலையில இதெல்லாம் என் செல்லுக்கு வந்தது என்று தனது செல்போனை காட்டினான் அந்த மணமகன். அவன் காட்டிய போட்டோக்களை பார்த்த கோகுலின் முகம் மாற, என்ன மிஸ்டர், இந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் போட்டோஷாப்ல பண்றது சர்வ சாதாரணம். இதுக்காக ஒரு பொண்ணு மேல அனாவசியமா பழி போடலாமா? அவளை சந்தேகப்படலாமா? இதோ பாருங்க சார், எனக்கு அப்படிலாம் ஒரு பெரிய பரந்த மனசு இல்ல. வாழ்க்கையோட ஆரம்பத்திலேயே மனசுல ஒரு உறுத்தலோட நான் ஆரம்பிச்சா அது கடைசி வரைக்கும் எனக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் சரி அது நரகமா தான் இருக்கும். அதனால என்னை விட்டுடுங்க என்று கூறிவிட்டு மாலையை கழட்டி அங்கிருந்து சரில் வைத்து விட்டு விறுவிறவென அவன் வெளியே செல்ல, அவன் பின்னால் அவன் பெற்றோர்கள் அருண் அருண் என்று அழைத்து கொண்டு ஓடினர். அவர்கள் சென்றதும் சண்முகம் மீண்டும் தேம்பி அழ, அவர் எப்படி சமாதானப்படுத்துவது என்று புரியாமல் நந்தகோபாலும் கோகுலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க, நந்தகோபாலின் போன் ஒலித்தது. அதில் பேசிவிட்டு வந்த நந்தகோபால் தனது மனைவியையும் மகனையும் அழைத்து ஏதோ பேசினார். சற்று நேரத்தில் அங்கு தலையில் கையை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்த சண்முகத்திடம் விரைந்து வந்தார் நந்தகோபால். டேய், எதுக்கடா இப்படி அழுதுட்டு இருக்க? இப்ப என்ன ஆச்சு? எழுந்துடு. இதோ பாரு, கடவுள் யாருக்கு யாருன்னு ஏற்கனவே முடிச்சு போட்டுதான் வச்சிருப்பாரு. அத நீயும் நானும் மாத்த முடியாது என்றார். அவரை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டே எழுந்த சண்முகம், நந்தா, என்னடா சொல்ற என்றார் சந்தேகமாக. ஆமாண்டா, இதோ பாரு, என் பையன் கோகுல், இவனுக்கு உன் பொண்ண கேக்குறேன், நீ குடிப்பியா சொல்லு. இந்த முகூர்த்தத்திலேயே ஜாம் ஜாம்னு 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிக்கலாம், என்ன சொல்ற என்றார் நந்தகோபால் தீர்க்கமாக. நந்தா என்று அவரை கண்ணீரோடு கட்டி கொண்டார் சண்முகம். சரி சரி பார்வதி, போய் நம்ம மருமவளை கூட்டிட்டு வந்து பந்தல்ல உட்காரவை.
கோகுல், நீ போய் மனையில உட்காரு. அந்த மாலையை எடுத்து அவன் கழுத்துல போட்டுடா. சண்முகம், ஐயரே மந்திரத்தை சொல்லுங்க என்று நந்தகோபால் பரபரப்பாக அனைவரிடம் கூற, கோகுல் மணமேடையில் அமர்ந்ததும் பார்வதி சைலஜாவை அழைத்து கொண்டு வந்து அவன் அருகில் அமர வைத்தாள். ஆஹா, பொண்ணு தங்க சிலையாட்டம் இருக்கா. என்ன அழகு. அதுதான் எவனோவ கல்யாணத்தை நிறுத்த ஏற்பாடு பண்ணியிருக்கான் என்று நந்தகோபால் கூற, பார்வதியும் ஆமாங்க என்றாள். ஆனாலும் அது நல்லதுக்குதான். நம்ம வீட்டுக்கு இந்த அழகு தேவதை வரணும்னு இருக்கு பாருங்க என்று அவள் கூற, சண்முகத்திற்கு மனதில் மகிழ்ச்சி பொங்கியது. கோகுல் மகிழ்ச்சியோடு சைலஜா கழுத்தில் தாலி கட்ட, சைலஜா வெட்கத்தோடு தலையை குனிந்து கொண்டாள். அன்றே சைலஜா புகுந்த வீட்டுக்கு புறப்பட்டாள். கண்ணீரோடு தன் மகளின் கைகளை பிடித்து கொண்ட சண்முகம், அம்மாடி, உனக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வங்க அவங்க. அவங்க மனசு கோணந்தபடி நடந்துக்கோ என்றார் கண்கள் கலங்க. ஏ, என்னடா தெய்வம் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தைகளை பேசிட்டு என்று நந்தகோபால் கூற, இல்லடா, நமக்கு ஒரு பிரச்சனைனா கூட பிறந்தவங்க கூட பக்கத்துல வந்து என்ன எதுன்னு கேட்க தயங்கிக்கிட்டு நின்னு வேடிக்கை பாக்குற உலகம் இது. அப்படி இருக்கும் போது என் கூட சின்ன வயசுல பழகின பழக்கத்துக்காக நீ என்று சண்முகம் தடுமாறினார். போதுண்டா, விட்டா நீ என்ன ரொம்ப புகழ்ந்துகிட்டே இருப்ப. நிஜமாவே நான் வந்தது உன்னை இந்த கல்யாணத்தை சாக்கு வச்சு பாக்கலான்னு தான். நம்ம பிரிஞ்சு போய் 25 வருஷம் மேல ஆனாலும் நீ என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு என் அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு பத்திரிக்கை அனுப்பினியே. ஆனா நான் எங்க வீட்டுல நடந்த எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் உன்னை கூப்பிடவே இல்லை. அதுவே எனக்கு ரொம்ப மனசு உறுத்திட்டு இருக்கு. என்னை மன்னிச்சிடுடா. டேய், என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. நீ என் பொண்ணோட மானத்தை என்னோட உயிரையும் காப்பாத்தின நண்ப. சரி, அது இருக்கட்டும். நீயும் எங்க கூட வாயேன். இங்க என்ன பண்ண போற தனியா? அங்க வந்தா எங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இல்ல? ஏய், தங்கத்தை உரசி பார்க்க சொல்றியா? என் பொண்ணு நல்லா இருப்பான்னு எனக்கு தெரியும். அவை நீ ஏன் பொண்ணு இல்ல, உங்க வீட்டு மருமக என்று சைலஜாவின் கைகளை பிடித்து பார்வதியும் கொடுத்தார் சண்முகம். அம்மாடி, என் பொண்ணை நீதான் இனி பாத்துக்கணும். நான் நாளைக்கு ஊருக்கு போகணும். என் குலதெய்வத்துக்கு விரதம் இருந்து தீ மிதிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். அதை நிறைவேற்றணும் என்றார். சரிடா, நானும் பார்வதியும் கூட இன்னைக்கு காசிக்கு போறதா பிளான். டிக்கெட் கூட புக் பண்ணியாச்சு. சரி, கல்யாணத்துக்கு வந்துட்டு அப்படியே போகலான்னு இருந்தோம். இங்க வந்தா எல்லாம் மாறிடுச்சு. சரி, நாங்க இப்படியே கிளம்புறோம். கோகுல், நீயும் சைலஜாவும் கிளம்புங்க என்றார் நந்தகோபால். அப்ப இவங்களுக்கு துணையா என்று சண்முகம் தயங்க, கவலைப்படாதடா, என் பொண்ணு சந்தியா இருக்கா, அவ எல்லாம் பாத்துப்பா என்று சிரித்தார் நந்தகோபால். ஆமா, உனக்கு மூத்த குழந்தை பொண்ணு இல்ல? சரி, இப்ப அவ இங்கதான் இருக்காளா என்றார் சண்முகம். பார்வதி நந்தகோபால் முகம் மாறியது. ஆமாண்டா, அது ஒரு கதை. இப்ப உன் பொண்ணு நின்ன அதே இடத்துல 3 வருஷம் முன்ன என் பொண்ணு நின்னா. அப்ப அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க இந்த மாதிரி ஒரு கோகுல் வரல. ஆனா அவளும் அதை எதிர்பார்க்கல என்றார் நந்தகோபால் விரக்தியாக. என்னடா சொல்ற? ஆமாண்ணா, என் பொண்ணு கல்யாணமும் இதே போலதான் மணப்பந்தல் வரைக்கும் வந்து நின்னு போச்சு. அதே போல மொட்டை கழுதாசி வதந்தி தான் காரணம். ஆனா என் பொண்ணு கலங்கல. அவ அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு வைராகியமா இருந்துட்டா என்று அவள் கூறிக்கொண்டிருக்க நந்தகோபால் செல்போன் ஒலித்தது. அதில் பேசிய அவர், சரிம்மா என்று போனை வைத்துவிட்டு, கோகுல், நம்ம எஸ்டேட்ல ஏதோ லேபர்ஸ் பிரச்சனையா, மேனேஜர் அவசரமா உன்னை வர சொல்றாரா. ஒன்னு செய், நீ சைலஜாவை கூட்டிட்டு போய் வீட்டுல சந்தியா கிட்ட விட்டுட்டு கிளம்பு, லேட் பண்ணாத என்றார் படபடப்பாக. சரிப்பா என்று கோகுல் கிளம்ப சைலஜாவும் அவனுடன் கிளம்பினாள். அன்று மாலை சேலத்தில் இருக்கும் அந்த பெரிய பங்களா முன்பு கார் நின்றது. இருவரும் காரில் இருந்து இறங்க தனது பட்டுப்புடவையை சரி செய்து கொண்ட சைலஜா ஒரு முறை தனது முகத்தை கார் கண்ணாடியில் பார்த்து கொண்டு தலையை சரி செய்து கொண்டாள். என்ன சைலஜா அப்படி பாக்குற? நீ அழகாதான் இருக்கவா என்றான் கோகுல் சிரித்து கொண்டு. சைலஜா வெட்கத்தோடு சிரித்து கொண்டு அவனுடன் செல்ல வேலைக்காரர் ராமையா ஓடி வந்து கோகுலின் கையில் இருந்த பேக்கை வாங்கினார். தம்பி, ஒரு நிமிஷம், உங்களை இங்கே நிக்க சொன்னாங்க அக்கா, ஆரத்தி எடுக்கணுமா என்றார். ஓகே, சைலஜா இரு, ஆரத்தி எடுக்கணுமா, அக்கா வந்துடுவாங்க என்றான் கோகுல். சைலஜாவின் மனதில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தது. அப்பா, எவ்வளவு பெரிய பங்களா! இதுக்கெல்லாம் இனிமே நாம தான் முதலாளியா? வீட்டுல எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க தான் போல இருக்கு. படத்துல தான் பார்த்திருக்கோம் இந்த மாதிரி பங்களா வேலைக்காரங்க எல்லாம். ஆனா உண்மையாவே நமக்கே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல.
ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் அடிக்கடி சொன்னது போல என் அழகுக்கு என்னை கட்டிக்க ஒரு பெரிய கோடீஸ்வரனே வந்தாலும் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாயிடுச்சு. ஆமா, அவங்க அக்கா எப்படி இருப்பாங்க? கோடீஸ்வரனோட பொண்ணு எப்படி இருப்பா? நல்லா பந்தாவா இருப்பா. பெரிய இடத்து பொண்ணு. சின்ன வயசுல இருந்து பணத்திலேயே குளிப்பாட்டி சீராட்டி வளர்த்துருப்பாங்க. அவ வேற வீட்டுல இருக்காளாம். நம்ம கிட்ட என்ன அலப்பறை பண்ணுவாளோ. ஆனா நான் மட்டும் என்ன, அழகுதான். இருந்தாலும் அவ அளவுக்கு வசதி இல்லதான். அதுக்கு என்ன, இப்ப இது நம்ம வீடு தானே. நான் தானே இந்த வீட்டுக்கு மருமக. எனக்கு தான் அவ கட்டுப்பட்டு இருக்கணும். ஆனாலும் நாம எப்படி அவகிட்ட நடந்துக்கிறது என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க, கையில் ஆரத்தி தட்டு எடுத்துக்கொண்டு சந்தியா வந்தாள். கையில் சாதாரண கண்ணாடி வளையல்கள், சிம்பிளான காட்டன் புடவை, கூந்தலை வாரி முடித்துக் கொண்டு முகத்தில் புன்சிரிப்புடன் அவள் வந்து நிற்க, என்ன இவ வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கா? இவளா இவரோட அக்கா என்று அதிசயமாக அவளை பார்த்து கொண்டு நின்றாள் சைலஜா. வாங்க வாங்க என்று சிரித்து கொண்டே இருவருக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்றாள் சந்தியா. அக்கா, இந்தா, இதுதான் சைலஜா. நம்ம பேச நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் இப்ப பேச டைம் இல்ல. நான் உடனே எஸ்டேட் போகணும். இல்ல, நான் கிளம்புறேன். நீ இவளை பாத்துக்க. 3 நாள்ல நான் வந்துடுறேன் என்று அவள் கைகளை பிடித்து சந்தியாவிடம் கொடுத்தான் கோகுல் பரபரப்பாக. சைலஜா, இதுதான் எங்க அக்கா. உன்னை எங்க அக்கா பத்திரமா பாத்துப்பா, கவலைப்படாத. இவளை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. வந்து நான் சாவகாசமா சொல்றேன் என்று கடகடவன ரூமுக்கு ஓடினான் கோகுல். அவனை பார்த்து கொண்டு அமைதியாக நின்ற சைலஜாவை பார்த்து சந்தியா சிரித்து கொண்டே, அவ எப்போ அப்படிதான். சரி, அதை விடு. நீங்க இங்க வா, உட்காரு. ஆமா, நீங்க வரும்போது கூட வழியில எதுவும் பேசிக்கலையா என்றால் சிரித்து கொண்டே. இல்ல என்று தலையை அட்டினாள் சைலஜா. சரி, இப்ப என்ன சாப்பிடுற சொல்லு என்றாள் சந்தியா. சைலஜாவின் மனதில் சந்தியாவின் பேரில் பெரிய அபிப்பிராயம் ஒன்றும் ஏற்படவில்லை. அவள் முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். எங்க ரூம் எது என்றாள். அவளை ஏற இறங்க பார்த்த சந்தியா, சரி வா, நான் கூட்டிட்டு போறேன் என்று அவளை அழைத்து கொண்டு மாடிக்கு செல்ல, கோகுல் இதற்குள் கையில் சிறிய பேக்குடன் கிளம்பி வெளியில் வந்தான். அக்கா, நான் கிளம்புறேன். சைலஜா, நான் கிளம்புறேன். உனக்கு எது வேணும்னாலும் அக்கா கிட்ட கேளு. அக்கா கொஞ்சம் பாத்துக்கோ என்று கூறிவிட்டு கடகடவென கிளம்பி சென்றான் கோகுல். அவனை வழி அனுப்பி விட்டு வந்த சந்தியா சைலஜாவை கோகுலின் அறைக்கு அழைத்து சென்றாள். சுற்றிலும் கண்ணாடியால் ஆன அந்த அறையில் விலை உயர்ந்த ஏசி, ஃப்ரிட்ஜ், கட்டில், மெத்தை, டிவி என அனைத்தையும் பார்த்து அதிசயித்த சைலஜா அதை ஒன்றும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக சென்று கட்டிலில் அமர்ந்தாள். சைலஜா, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா என்றாள் சந்தியா. என்ற அமைதியாக தலையை ஆட்டிய சைலஜா அவள் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. சரி, நீ என்ன படிச்சிருக்க என்று அவள் அருகில் வந்து அமர்ந்தாள் சந்தியா. நான் பிகாம் படிச்சிருக்கேன், காலேஜ் டாப்பர் என்று பெருமையாக கூறினாள். ஓ அப்படியா, வெரி குட். அப்புறம் வேற என்னெல்லாம் தெரியும்? எக்ஸ்ட்ராவா ஏதாவது கத்துக்கிட்டியா? கிட்டார் வாசிப்பேன். உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா? இல்லம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி இரு, அடுப்புல குக்கர் வச்சுட்டு வந்தேன், நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சந்தியா எழுந்து கடகடவன வெளியே செல்ல, அவளை பார்த்து கொண்டு கட்டிலில் சாய்ந்த சைலஜா லேசாக புன்னகை செய்தாள். சரியான பட்டிக்காடு போல இருக்கு, பார்த்தாலே தெரியுது. படிப்பு மண்டையில ஏறி இருக்காது. அதுதான் வீட்டோட வச்சிட்டு இருந்திருப்பாங்க. தலையாவது கட்டி விட்டுலான்னு இருந்திருப்பாங்க. அதுவும் நின்னு போச்சு. இப்ப வீட்டோட வேலைக்காரியா இருக்கா போல இருக்கு. இவகிட்ட போய் கிட்டார் வாசிக்க தெரியுமான்னு கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். படிப்பாவது படிச்சிருப்பாளா? அவர் MBA படிச்சிருக்காருன்னு சொன்னாரு. இவ என்ன படிச்சிருப்பா? இவங்க முதல்ல சாதாரண மிடில் கிளாஸ் தான். அப்புறம் தான் இவ்வளவு வசதி வந்ததுன்னு அப்பா அன்னைக்கு யார்கிட்டயே சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை அப்ப கஷ்டத்துல இருந்தப்ப இவளை படிக்க வைக்க முடியாம விட்டுட்டாங்க போல இருக்கு என்று அவள் மனதில் நினைத்து கொண்டிருக்க, இதற்குள் கையில் பாதாம் கீருடன் வந்தாள் சந்தியா. சைலஜா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி ஆகிடும். அப்புறம் நான் வந்து கூப்பிடுறேன், நம்ம சாப்பிடலாம். இப்பத்திக்கு பாதாங்கீர் குடி என்று அவளிடம் கண்ணாடி கிளாஸை நீட்டினாள். அதை வாங்கிய சைலஜாவின் அருகில் அவள் அமர, அண்ணி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும் என்றாள் சைலஜா முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு. சரிம்மா, அதனால என்ன, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று வெளியே சென்றாள் சந்தியா. மறுநாள் முழுவதும் சைலஜாவின் நடவடிக்கைகள் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அவள் ரூமை விட்டு வெளியில் வராமல் அலங்காரங்கள் செய்து கொண்டு தன் அறையிலேயே டிவி பார்ப்பதும்
வேலையாட்களிடம் முகத்தை காட்டுவதும் என பெரியெடுத்து மருமகள் என்ற பந்தாவை காண்பித்துக் கொண்டிருந்தாள். இதையெல்லாம் பார்த்து சந்தியா அமைதியாக இருக்க, அன்று மாலை காப்பியை போட்டு கொண்டிருந்த சந்தியா வேலைக்காரி ருக்குவை அழைத்தாள். என்னம்மா கூப்பிட்டீங்களா என்று ருக்கு வந்து நிற்க, ஆமாக்கா, இந்த காப்பிய நம்ம சைலேஜா கிட்ட கொடுத்துட்டு வாங்க என்றாள். அம்மா, சந்தியா அம்மா, நான் போலம்மா, வேணும்னா வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்புங்கம்மா என்றாள் தலையை சொரிந்து கொண்டு. ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? இல்லம்மா, அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. காலையில நான் அவங்கள டிஃபன் சாப்பிட கூப்பிட போனேன். அப்ப கதவு திறந்துதான் இருந்தது. அவங்க கட்டுல உட்காந்துக்கிட்டு போன் பேசிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப நேரம் நின்னேன். அவங்க என்ன பார்த்தும் கூட போன்ல பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. அதனால அம்மா சாப்பிட வரீங்களான்னு கேட்டுட்டேன். அதுக்கு அவங்க என்ன கண்டபடி பேசிட்டாங்கம்மா. அப்படியா? என்ன சொன்னாங்க? ஏய், என்ன திமிர் இருந்தா ஒரு வேலைக்காரி நான் போன் பேசிட்டு இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்படி கூப்பிடுவ? ஏன் கொஞ்ச நேரம் நின்னா என்ன? வேலைக்காரியா இருக்கும் போது இவ்வளோ திமிர் இருக்கே? அப்படி இப்படின்னு கண்டபடி பேசிட்டாங்கம்மா. அதுவும் இல்லாம இனிமே என் ரூமுக்கு வந்தா யாரா இருந்தாலும் கதவை தட்டிட்டு தான் வரணும். கதவை திறந்தே இருந்தாலும் நான் போன் பேசிட்டு இருந்தா கூட நின்னுட்டு அதுக்கு அப்புறம் தான் வரணும்னு சொன்னாங்கம்மா என்றாள். ஆமா சின்னம்மா என்று ராமையாவும் மற்ற 2 ஆட்களும் அங்கே வர, என்னென்ன உங்களை கூட சைலேஜா ஏதாவது சொன்னாளா என்றாள் சந்தியா. ஆமாம்மா, அது மட்டும் இல்ல, வந்து வந்து என்று தயங்கிய ராமையாவை, என்ன சொல்லுங்க என்றாள் சந்தியா. அது வந்து உங்க சின்னம்மா கிட்ட எனக்கு சாப்பாடு செஞ்சு இனிமே மாடிக்கே கொடுத்து விட சொல்லுன்னு சொன்னாங்க என்றார். ஓ அப்படியா, சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க என்று காப்பி எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்ற சந்தியா அங்கே டிவி பார்த்து கொண்டிருந்த சைலேஜாவை பார்த்து வாசலிலேயே நின்று கொண்டு கதவை தட்டினாள். டக்கென திரும்பிய சைலஜா சந்தியாவை பார்த்து முகத்தை சுருக்கினாள். வாங்க, எதுக்கு அங்கே நிக்கிறீங்க என்றாள். இல்லம்மா, யாரா இருந்தாலும் கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும் இல்லையா, அதுதான் என்றாள் சந்தியா காப்பி அவளிடம் நீட்டிக்கொண்டு. ஆமா, காலையில நான் வேலைக்காரி கிட்ட சொன்னத அவ இவகிட்ட சொல்லிட்டா போல இருக்கு. அதுதான் இப்படி பேசுறாளா? ஆமா, சொன்னா என்ன, இப்ப இவளுக்கும் சேர்த்துதான் சொன்னோம். இவளுக்கு என்ன நம்ம பயப்படணுமா? எதுக்கும் லாய்க்கு இல்லாம வாழை வெட்டிய சும்மா வந்து உக்காந்துட்டு இருக்கா. இவளுக்கு நம்ம பயப்படணுமா என்று முகத்தை திருப்பி கொண்டு காப்பியை குடிக்க ஆரம்பித்தாள் சைலஜா. ஆமா சைலஜா, இப்படி மாடியிலேயே உட்காந்துட்டு இருக்கியே, போர் அடிக்கல? வாயேன், நாம அப்படி ஷாப்பிங் போகலாம் என்றாள் சந்தியா. இவ கூட ஷாப்பிங்கா? நாம இருக்கிற அழகுக்கு இவ கூட வெளியில போனா எல்லாரும் நம்மள எப்படி பாப்பாங்க? இவளும் இவ ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அது சரி, படிச்சிருந்தா தானே அதெல்லாம் தெரியும். என்னவோ வேலைக்காதிரி மாதிரி வீட்டை எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு கிடக்கா என்று மனதில் நினைத்தவள், அதெல்லாம் வேண்டாம், அவர் வரட்டும், நான் அவர் கூட போய்க்கிறேன் என்று முகத்தை திருப்பி கொண்டாள். 2 நாட்கள் இப்படியே செல்ல, அன்று கோகுல் வீட்டிற்கு வரவும் அதே சமயம் நந்தகோபாலும் பார்வதியும் வரவும் சரியாக இருந்தது. சற்று நேரத்தில் சண்முகமும் வந்து இறங்கினார். அவரை பார்த்த சைலஜாவிற்கு மகிழ்ச்சி பொங்கியது. அப்பா, வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? என்னப்பா வரத ஒரு போன் கூட போடல என்றாள். இல்லம்மா, நம்ம சந்தியா கண்ணு தான் உடனே கிளம்பி வாங்கன்னு போன் போட்டுது, அதுதான் வந்தேன். சந்தியாவா? அவங்க எதுக்கு போன் போட்டாங்க, அதுவும் உங்களை வர சொல்லி? அதுதாம்மா எனக்கும் புரியல. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. சொன்னாங்க என்ன சொன்னாங்க, பெரிய இவளாவ என்று மனதில் நினைத்து கொண்டிருந்த சைலஜாவை பார்த்த நந்தகோபாலும் பார்வதியும், என்னம்மா வீடெல்லாம் எப்படி இருக்கு? எங்க சந்தியா உன்னை நல்லா பாத்துக்கிட்டாளா என்று கேட்டு கொண்டிருக்க, ஆமா, எதுக்கு உங்க அப்பா வர சொல்லியிருக்கா என்றாள் பார்வதி. அவ சொன்னா ஏதாவது காரணம் இருக்கும். காலையில நமக்கும் போனை போட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாலே. வரட்டும் இரு, அவ உள்ளதான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பா, வருவா என்றார் நந்தகோபால். ஆமா, பெரிய மகாராணி சாதாரண ஒரு புடவைய கட்டிட்டு வர என்னவோ எல்லாரையும் காக்க வச்சுட்டு கிடக்கா. ஆமா, எதுக்கு இப்படி எல்லாரையும் வர சொல்லியிருப்பா? முக்கியமா பேசணும்னு வேற சொன்னாலுமே. அடுப்படியில கிடக்கிறவளுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணுமோ? ஒருவேளை என்ன சமைக்கிறதுன்னு கேட்பாளா என்று தனக்குத்தானே ஜோக் அடித்து கொண்டு சிரித்து கொண்டிருந்த சைலஜா சந்தியா ரூம் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு டக்கன நிமிர்ந்து பார்த்தாள். விலை உயர்ந்த மிடுக்கான உடையில் பார்ப்பதற்கு கையெடுத்து வணங்கக்கூடிய கம்பீர நடை உடை பாவனையோடு வந்து கொண்டிருந்த அழகு தேவதையான சந்தியாவை பார்த்த அவள் விழிகள் அப்படியே குத்திட்டு நின்றது. என்ன இவ? இல்ல இல்ல,
இவங்க சந்தியாவா? 2 நாளா ஏதோ வேலைக்காரி மாதிரி சாதாரண புடவைய கட்டிக்கிட்டு கொண்டைய போட்டுக்கிட்டு வீட்டுல சமைக்கிறது கூட்டுறதுன்னு சாதாரணமா இருந்தாங்க. இன்னைக்கு அப்படியே தலைகீழா இல்ல மாறிட்டாங்க என்று அவள் நினைத்து கொண்டிருக்கையில், என்ன சைலஜா அப்படி பாக்குற எங்க அக்காவை? எங்க அக்கா கம்பெனிக்கு கிளம்பிட்டா. இந்த 3 நாள் உனக்காக தான் அவ கம்பெனிக்கு போகாம இருந்தா என்றான் கோகுல். அப்படியா? அப்ப அவங்களும் உங்க கம்பெனியை பார்த்துப்பாங்களா? அவங்க என்ன பிடிச்சிருக்காங்க? என்னது, எங்க கம்பெனியை பார்த்துப்பாளா? இந்த கம்பெனி எஸ்டேட் எல்லாம் அவளோடதுதான். அவ எம்பிஏ பிடிச்சிருக்கா. இங்க இல்ல, அமெரிக்கால. அவ எம்பிஏல கோல்டு மெடலிஸ்ட். மெரிட்ல சீட் கிடைச்சு அமெரிக்காக்கு படிக்க போனா. அது மட்டும் இல்ல, கீபோர்ட் பிளேயரும் கூட என்றான் கோகுல் சிரித்து கொண்டு. அப்படியா என்று சைலஜா வாயை பிளக்க, ஆமாமா, நாங்க தலை நிமிர்ந்து வாழ காரணமே எங்க பொண்ணுதான். எங்களோடது சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். சின்ன வயசுல இருந்து ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்தது. ஆனா அவ படிப்பாலையும் திறமையாலையும் மிக குறுகிய காலத்துல அவ இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு முதலாளி ஆகிட்டா. இவளோட வளர்ச்சி பிடிக்காத சில பேர் தான் அவ கல்யாணத்தை நிறுத்தினாங்க. ஆனா அவ அதுக்காக கவலைப்படல. அதனாலதான் அன்னைக்கு உன் கல்யாணம் நின்னப்ப கூட நாங்க பேசிட்டு இருந்தப்ப என் பொண்ணு எனக்கு போன் போட்டா. அப்ப நான் அவகிட்ட கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொன்னேன். அப்ப அவதான் கோகுல் கிட்ட கேட்டுக்கிட்டு அவனுக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க, அந்த பொண்ணோட சம்மதத்தோடன்னு சொன்னான். தன்னோட வாழ்க்கை போல இன்னொரு பொண்ணுக்கு ஆகக்கூடாதுன்னு அவதான் அப்படி ஒரு முடிவு எடுத்தா. அதைத்தான் நாங்க செஞ்சோம். அது மட்டும் இல்ல, அவதான் எங்க குடும்பத்தை பாக்குறது, இங்க எல்லா முடிவும் எடுக்கிறது. அது சரியாவும் இருக்கும் என்றார் நந்தகோபால் பெருமையாக. அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் சாதாரண பொண்ணுதான். சரி, எல்லாரும் உட்காருங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது நம்ம சைலஜாவை பத்தினதுதான் என்றால் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டு. அனைவரும் சோஃபாவில் அமர, என்னம்மா சைலஜாவை பத்தி என்ன சொல்லணும் என்றாள் பார்வதி. சைலஜாவின் முகம் மாறியது. அவள் மனதில் பல கேள்விகளும் அதற்கு விடை தெரியாத குழப்பமும் எழுந்தன. ஒன்னும் இல்ல, இந்த 3 நாள்ல நான் சைலஜாவை பத்தின சில விஷயங்களை கவனிச்சேன். அதை வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அவங்கள நம்ம எஸ்டேட்ல இருக்கிற அந்த சின்ன வீட்லயே தனியா வச்சிடலான்னு நினைக்கிறேன் என்றாள். ஒருவரை ஒருவர் ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டனர். என்னம்மா, எதுக்கு? அவங்க இப்பதான் கல்யாணம் ஆனவங்க, அவ சின்ன பொண்ணு என்று நந்தகோபால் கூறுவதற்குள், அம்மாடி, என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்று சண்முகம் பதற, ஐயா, யாரும் எதுவும் பதறாதீங்க. இந்த 2 நாளா அவளோட நடவடிக்கைகள் பழக்கங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ மனசுல சுத்தமா பக்குவம் இல்லைன்னு தெரியுது. திடீர்னு இப்படி ஒரு வாழ்க்கை அமையவே அவ மனசுல ஒரு புது திமிரும் அதிகாரமும் வந்துருச்சு. ஏன் சைலஜா, கொஞ்சம் நினைச்சு பாரு. ஒரு வாரம் முன்ன இந்த வீடு, இந்த சொத்து, இந்த அந்தஸ்து உனக்கு சொந்தமா இருந்ததா? இல்ல இந்த வேலையாட்கள் உனக்கு தெரியுமா? அப்படி இருக்கும்போது உன்னை விட வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்காம அவங்க கிட்ட மரியாதை இல்லாம நடந்துகிட்ட. ஒரு வாட்டி மாடி இறங்கி வர தயங்குற நீ, ஒவ்வொரு வாட்டியும் அவங்கள மேலே ஏறி வர ஆர்டர் போடுற. இப்படி உன் வேலையவே உன்னால செஞ்சுக்க முடியாம இருக்கும்போது நீ எப்படி ஒரு வீட்டை நிர்வகிக்க முடியும்? இல்ல நிர்வாகத்தை எடுத்து நடத்த முடியும்? ஒரு முதலாளி என்றவன் யாரு தெரியுமா? அந்த கம்பெனியோட முதல் தொழிலாளி. ஆமா, அவன் தன்னோட உழைப்பால தான் அதை உருவாக்குறான். அதுல ஏதாவது பிரச்சனைனா அவன் தான் அதை இறங்கி சரி பண்ணணும். அதுல இருக்கிற நுணுக்கங்க எல்லாம் அவனுக்கும் தெரியணும். அதுக்கு தொழிலாளியோட தொழிலாளியா அவன் பழகணும், கலந்து இருக்கணும். ஆனா நீ அப்படி இல்ல. இந்த தன்மை உன்கிட்ட வரணும்னா நீ சாதாரண இடத்துல இருந்து வரணும். ஆரம்ப கட்டத்தில இருந்து படிப்படியா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாதாரண தொழிலாளியோட மனைவியா வாழணும். அப்பதான் இந்த இடத்தோட மதிப்பு உனக்கு தெரியும். அதை நீ அருமையாவும் பார்த்துப்ப. அப்ப தானா நானே உன்னை கூப்பிட்டு இந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைப்பேன். அது வரைக்கும் இந்த வீட்டையும் இல்ல கம்பெனியோ நிர்வாகம் பண்ற திறமையும் நீ வளர்த்துக்க என்றாள் சந்தியா. அம்மாடி, அதை இங்கிருந்தே அவ கத்துக்கலாமே என்றாள் பார்வதி. இல்லம்மா, அக்கா சொல்றதுதான் சரி. சைலஜா என்னதான் அவளை கஷ்டப்பட்டு தன்னை மாத்திக்கிட்டு அப்படி இங்க இருந்தாலும் அவளுக்கு அக்கா மேல ஒரு கோபம் வர ஆரம்பிக்கும், இல்ல பொறாம வர ஆரம்பிக்கும். இதனால குடும்பத்துல பிரச்சனை தான் வரும். மனசுல எந்த காம்ப்ளெக்ஸும் இல்லாம அவ என்னைக்கு சகஜமா எல்லாரும் மனுஷங்க தானே நினைச்சு தன்னோட கர்வத்தை விட்டுட்டு அவங்க நிலைமையில நின்னு யோசிச்சு ஒரு முடிவை எடுத்து நடந்துக்கிறாளோ, அன்னைக்கு நானே அக்கா கிட்ட கூட்டிட்டு வரேன் என்று கூறினான் கோகுல். வெரி குட் கோகுல், இதுதான் பக்குவம்.
என்று அவன் தோளை தட்டி கொடுத்தாள் சந்தியா. அந்த நாளுக்கு நான் காத்துட்டு இருப்பேன் என்று கூறிவிட்டு மிடுக்காக சென்று காரில் ஏற கார் விற்றென்று கிளம்பியது. இத்துடன் பக்குவம் கதை முற்றம். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.